Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. கோவை என்ன பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தானிலா உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவை என்ன பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தானிலா உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. கோவை என்ன பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தானிலா உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. பேரணி நடத்த பாஜகவுக்கு அனுமதி கிடையாது, தவேகாவுக்கு மட்டும் அனுமதியா என்றும் கேட்டிருக்கிறது. பேரணி நடத்த தவேகாவுக்கு மட்டும் அனுமதியா என்று நீதிபதி லட்சுமி நாராயணன் கேட்டிருக்கிறார். கோவை என்ன பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தானிலா உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, முழு விவரம். கோவையில் தேசிய கொடி ஏந்தி பேரணி செல்வதற்கு அனுமதி கேட்டு பாஜக தரப்பில் காவல்துறை அணுகிறார்கள். அங்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதையடுத்து பாஜக நிர்வாகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அருண் அன்புமணி கோவை பிரதான சாலையில் அனுமதி கேட்டதால் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும், அனுமதி கேட்ட இடம் அந்த பகுதியானது பள்ளி மற்றும் கல்லூரி மற்றும் பேருந்து நிறுத்தம் இருக்கக்கூடிய இடம், கூட்டம் அதிகம் கூடக்கூடிய இடம் என்பதால் அனுமதிக்கவில்லை என்று தெரிவித்தார். ஊழல் நடத்த அனுமதி கேட்ட பகுதி அனுமதி வழங்க முடியாத வழித்தடமாக இருப்பதால் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும், அனுமதி வழங்கினால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் மறுக்கப்பட்டது என்றும் காவல்துறை தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் யாருக்கும் காரணம் இல்லாமல் அனுமதி வழங்க முடியாது என்று மறுக்கவில்லை. கட்சி சார்பாக ஊர்வலம் செல்லவே அனுமதி மறுக்கப்பட்டது என்றும், மாற்று இடத்தில் வேண்டுமானால் அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கோவையில் 12 பகுதிகளில் ஊழல் நடத்த காவல்துறை அனுமதி வழங்கி இதற்கான உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், அந்த பகுதிகளில் ஊர்வலம் செல்லலாம், தேசிய கொடியை ஏந்துவதை அரசு தடுக்கவில்லை என்று வாதிட்டார். இதனையடுத்து இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுதந்திர போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் தேசிய கொடியை பிடித்து உயிரிழந்தார். அப்படிப்பட்ட நாட்டில் தேசிய கொடியை பிடித்து செல்ல தடை விதிப்பது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் தேசிய கொடியை பிடித்து பேரணி செல்ல காவல்துறை அனுமதி மறுப்பது ஏன்? அமைதியாக கொடிபிடித்து செல்லவே அனுமதி கேட்கிறார்கள். அனுமதி வழங்குவதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? அவர்களும் இந்தியாவில் தானே வசிக்கிறார்கள். தேசிய கொடியை பிடித்து செல்லு பேரணி செல்வது பாவ செயலா என்ன என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் பேரணிக்கு அனுமதி கேட்டுள்ள இடம் கோவைதானே தவிர அந்த இடம் பாகிஸ்தான் ஒன்றும் அல்ல என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அது மட்டும் இல்லாமல் திராவிட கழகம் ஊர்வலம் அனுமதி இல்லை என்றும், பாஜக ஊர்வலம் செல்ல அனுமதி கூடாது என்றும் இவ்வாறு கட்டுப்பாடு விதிக்கிறீர்கள். பாஜகவை சேர்ந்தவர் மட்டும்தான் ஊர்வலத்தில் கலந்து கொள்வார்களா என்ன? மற்றவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்களா? அனுமதி வழங்கினால் சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் என்று காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதையும் ஏற்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் எந்த பகுதியிலும் தேசிய கொடி ஏந்த அனைவருக்கும் உரிமை உள்ளது. இந்த விவகாரத்தில் அரசின் செயல் சரியல்ல, காவல்துறை நடந்து கொண்ட விதம் சரியல்ல என்றும் நீதிபதி கேள்விப்பினார். ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த நடைமுறையில் மாவட்ட ஆட்சியர் செயல்படக்கூடாது என்றும், தேசிய கொடி ஏந்த யாருக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார். எனவே அனுமதிக்கப்பட்ட இடங்களில் பேரணி நடத்துவது தொடர்பாக காவல்துறையுடன் கலந்தாலோசித்து ஒரு நல்ல முடிவை தெரிவிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.